தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளை, அகில உலகம் உள்ள குருக்களுக்காக இன்றைக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், அதே வேளைகளை இறைவனிடத்தில் கேளுங்கள். தெய்வமே, திவ்ய நற்கருணையின் மீது பற்றுறுதி கொண்டு வாழ்வதற்கு வரம் தாரும். மூன்றாவதாக, தாழ்ச்சியோடு நான் வாழ வேண்டும், அதற்கான வரத்தை தாரும் என சொல்லி இந்த திருப்பலிகளை சிறப்பாக செய்யுங்கள். நாங்கள் அனைவரும் இன்றைக்கு உங்களுக்காக, நமது பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக இந்த திருப்பலி அர்ப்பணம் செய்கிறோம். இந்த திருப்பலி அர்ப்பணம் செய்வதற்கு பாவங்கள் தடையாக இருப்பின் இறைவனத்தை மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இதற்கு மேல் இனிமேல் மணிகளும் ஒழிக்கப்பட மாட்டாது. அதே வேளையிலே ஆலயத்துடைய மணிகளும் ஒழிக்கப்பட மாட்டாது. ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலிகள் மட்டும்தான் மீண்டுமாக உன்னதங்களிலே என்ற கீதம் பாடும் பொழுது மணிகள் ஒழிக்கப்படும். எனவே அனைவரும் உற்சாகமாக இணைந்து உன்னதங்களிலே இந்த கீதத்தை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதியபடி திருவிருந்தையும் கொடுத்த கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறோம். அதனால் இந்த புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமை அடைவதற்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று சேர்த்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவிற்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாட்டுக்கு கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. Yeah.
11 இறை வசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் சேர்ல நடைபெற உட்கார்ந்துருக்கீங்க. தயவு செய்து முன்னாடி வாங்க. பெரியவங்களுக்கு இடத்த கொடுத்துருங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க சேர்ல உட்காந்துட்டீங்கன்னா தயவு செய்து உங்களோட பேரண்ட்ஸை விட்டுட்டு இங்க முன்னாடி உங்களுக்கு ஜம்மு காலம் போட்டுட்டு அங்கே உட்காருங்க. திருப்பி சொல்ல தேவைக்கிறது. தயவு செய்து பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள், மீண்டுமாக சொல்லுகிறேன், சேர்ல உட்கார்ந்தீங்கன்னா அத்தனை பேரும் முன்னாடி வாங்க. நன்றி. பெரியவங்க வந்து சேர்ல உட்காந்துக்குங்க. பேரண்ட்ஸ் உங்க குழந்தை படி அனுப்பி வைங்க. யாரும் அங்கே உங்க பக்கத்தில் இருக்க வேண்டாம். அத்தனை குழந்தைகள் படிப்பாங்க. சொல்ல வேண்டிய பதிலுரை: கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. பாதம் கழுவும் சடங்கானது திருவழிபாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இயேசு ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர். உலகம் எதை வாழ்வற்றதாக கருதுகின்றதோ அதை தன் வாழ்வாக மாற்றினார்.
நிறைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய செல்வர்களின் மத்தியிலும் விருந்துகளிலும் ஜெபக்கோள்களிலும் முதன்மையான இடத்தை விரும்பிய பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியிலும் இயேசு இறைமகனாய் இருந்த போதும் தன் சீடர்களின் பாதங்களை கழுவி காட்சி என்ற பாடத்தை கற்றுத் தருகின்றார். இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவியதன் மூலமாக இந்த பவுலடியார் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் உள்ளன என்று கூறுகிறார். பாதம் கழுவும் சடங்கு வெறும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சடங்காக இல்லாமல் நமது வாழ்வை மாற்றக்கூடிய செயலாக மாறிட ஜெபிப்போம். இப்போது குருவானவர் இயேசு செய்த அதே செயலை தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுடைய பாதங்களை கழுவ தொடங்குகிறார். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களின் இன்ப துன்ப நேரங்களிலும் வேதனை சோதனை நேரங்களிலும் நீரை உற்ற துணையாக இருந்து குருத்தத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட துணை செய்தல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாடு அமைதி வாழ்வு வாழ வேண்டுமா? ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுங்கள் என்று பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப எம் நாட்டு தலைவர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து மக்களின் வாழ்வை செம்மையாக்க தேவையான அருள்வரங்களை தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியாம் இறைவா, இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பின் மகத்துவத்தையும் தாழ்ச்சியான வாழ்வினையும் எங்களுக்கு உணர்த்தினார். நாங்களும் சிந்தைகளையும் பிறருக்கு அர்ப்பணித்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்நாளில் பணி குருத்துவத்தில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு குருக்களையும் பொது குருத்துவத்தில் அவர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து இறையரசை உலகெங்கும் பரப்பிட தேவையான அருளை தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு அறிமுகமான, உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த அல்லது திருமணத்தை நடத்தி வைத்த நல்ல நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட யாராவது ஒரு குருவானவரை நினைத்து ஒரு நிமிடம் அவருக்காக செய்யுங்கள். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். வார்த்தையின்
செபியுங்கள். உறவுகளின் ஊற்றே இறைவா, உமது பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் நற்கருணை கொண்டாட்டத்தையும் குருத்துவத்தை ஏற்படுத்திய மகத்துவத்தை நினைவோருவதற்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற கிருபை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து அர்ப்பணம் செய்யும் இந்த காணிக்கைகளை நீர்தாமே நிறைவாக ஏற்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பணிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வானவரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இந்த கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசீர் வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உலகமெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதை வழிநடத்தியுள்ளோம். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் தாமஸ் அக்வினாஸ்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இந்த காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் தமக்காகவும் தமவருக்காகவும் இந்த புகழ்ச்சி பணியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிரளிப்பவரும்
உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமை மிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, சீமோன், ததேயு, லினஸ், கிளிட்டஸ், கிளெமெண்ட், சிக்ஸ்துஸ், கொர்னெலியுஸ், சிப்ரியன், லாரன்ஸ், கிறிஸ்கோனஸ் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மன நிறைவோடு ஏற்றருளும் வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இந்த காணிக்கைகளை சிறப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்திடும். இவ்வாறு உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்கு உரிய தமது திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியவின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுகள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் பிடிமிக்க பாடுகளையும் இறந்திருந்த உயிர்த்தெழுதலையும் அவரது மாட்சிமிக்க உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களுக்கு உம் புனித மக்களுக்கும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிறைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லாத மீட்பளிக்கும் திரு கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புமிக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியதும் நீதிமானாகிய ஊழியன் ஆவேலின் காணிக்கைகளிலே
எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பணியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதே உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உடங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிக்குள்ளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இந்த பலிப்பொருட்களை மாண்புமிக்கு உரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இந்த திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கு கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை இந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்களது தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள செய்தருளும். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அப்பா, இங்கு அடைப்பதற்கு நமக்கெல்லாம் உரிமை இருக்கிறது. எனவே ஒரே குடும்பமாக இணைந்து அப்பா என்று உரிமையோடு அழைத்து உறவுகள் பலப்பட வேண்டும் எனவும், அதே சமயத்தில் இறையரசின் மதிப்பீடுகள் இந்த மண்ணிலே மலர வேண்டும் எனவும் சொல்லி விண்ணகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கண்டுபிடித்துள்ள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பானை அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, வழங்கிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தி அது அன்பை பகிரும் பொழுது உறுதியாக்கப்படுகிறது என்று வாழ்ந்து காட்டிய தெய்வம் கல்வாரி மலையிலே நமக்காக அந்த அன்பை வெளிப்படுத்தினார், உயிரை கொடுத்தார். இப்போது அதே அன்பு தெய்வம் நம் அனைவரையும் பார்த்து மகனே மகளே விருந்துக்கு வா என்று அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் எங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அனைவருக்கும் நீர்தாமே அருள் புரிந்து உமது திருமகனின் இறப்பு விருந்தினாலே இந்த விளைகள் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைவதற்கு வழிதாரும். நாங்கள் அனைவரும் நன்றியுள்ள மக்களாக வாழ்வதற்கு நீர்தாமே அனைவருக்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே சூரிய நற்செய்தி அறிவிக்க